பாத்தீங்களா உங்களை கண்டா நாங்க வரமாட்டோமா? ஏன் கூப்பிட்டு வரல? ஒரே மூத்திர வர ஏண்டா இழுச்சா போல மூத்திர வருன்னு எங்க வண்டி வாங்க வச்சா? நான் எங்கேயும் வைப்பேன். சரியான போட்டி. ஐயோ 2 பேருக்கு கொரோனா போய் 2 வருஷம் ஆச்சு. போமா வாயில அடப்படுத்துறோம். பாப்பா பேர் என்ன? தம்பி பேர் என்ன? தம்பி பேர் தெரியாம வந்தா? பாப்பா பேர் தெரியாம நீங்க வந்த? ஆளு நல்லா இருக்க, வாய் சரியில்லை. பாக்க அழகா இருக்க, உன் வழக்கம் சரியில்லை. அழகா பாருங்க, வேலை குழப்ப பாரு. நீ வேலைய பார்க்காத, வேலைய பாரு. வேலைய பாக்குற மாதிரி இல்லையே நீ முதல்ல. அந்த பாக்குற மாதிரி உனக்கு இல்லைன்னு தானே என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அலையசில கடை வாங்க முடியும். அதுக்கு நான் ஊருக்காரவங்கள்ட்ட நான் கடை வாங்கி வைக்க முடியும். ஆள் நல்லா இருக்க, டீசெண்டா பேசி பழகு. ஆள் மரியாதையா இருக்க, மரியாதையா பேசி பழகு. பொம்பளை பிள்ளைக்கு நான் அடக்கம் தன்னடக்கம் ரொம்ப முக்கியம். ஆம்பளை பையனுக்கு வாய் அடக்கம் கை அடக்கம் ரொம்ப முக்கியம். You respect me, take respect. நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா பவதாரணி கிட்ட இருந்து தானா மரியாதை கிடைக்கும். என்ன கிழிச்சு போடுவியா? நீ இல்லாட்டி புடிங்கி விடுவியா? நீ நக்கி நான் நீ நட்டு நாட்டிடுவ. நீ போடா வெண்ண கலட்டி மாட்டுருவ. அதே நீ அத்து கோர்த்துடுவ. ஓடி இது போடா அது உன்னை போட்டு பொம்பளை ஒழுக்கமா பேசிக்க. ஆம்பளைன்னா அடக்க ஒழுக்கமா பேசிக்க. இங்க பாரு பவதாரணி, பாரு தங்கராஜ், நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? உன்னை கடிச்சிரு பாத்துக்க. அரே நீ கடிக்கிற அளவுக்கு நாங்க விட்டுட்டு என் கையில புளிய நினைக்கிறியா? நீ இல்லாட்டி என்ன பண்ணி விடுவ? இங்க பாரு, அழகா இருக்கின்ற ஆணவத்துல ஆடாத. நான் அழகா இருக்கிற ஆணவண்டத்துல ஆடினேன்னு வச்சுக்கோ, 12 வருஷமா நான் ஆடி இருக்கணும். ராணுவத்துல அழிச்சு ஆளுங்கடா பண்ணப்ப ஆணவத்துல அழிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆணவத்துல அழிச்சவனுக்கு கூட மரியாதை இருக்கு. இந்த மாதிரி பொம்பளைக்காக அழிஞ்ச எந்த ஜீவனுக்கும் மரியாதை கிடையாது. நாங்கெல்லாம் அதுக்காண்டியா இருக்கோம் பாத்துக்க. பேசு பண்ணி கூட பேசல. இல்ல அங்கே பேசு பேசு. பழைய மாவீரர் மைக்க போட்டாம பழைய மாவீரர் குச்சி நினைவுகளுக்காக சரண பெருமாள் விருதம் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு. நாட்டாடுபடியை சேர்ந்த மீசை மெய்யன் அன்பளிப்பை நம்ம ரோட்ல தெரியுமா? அவன் சும்மாவே முழு வாங்கி ரோட்ல பையன் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளையிட்ட எவ்வளவு ஒரு மரியாதைய பேசணுமோ அந்த ஒரு மரியாதையை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு. எனக்கு ரொம்ப கொடுக்க தெரியும். எனக்கு மரியாதை அளவுக்கு மீறி கொடுக்க தெரியும். கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்பேன். உங்க கண்டவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஆனகட்ட ஊருக்குள்ள வருதுன்றதே முக்கு ரோட்ல போய் 3 பேரும் போட்டானா வானவடிய திட்டிரு எங்கயா போற மாரியாதான் என்னைய புடிச்சுக்கிட்டு யாரா தகனதா பேசுறாரு பாப்பூனு. ஆடையப்ப புதுப்பட்டி கம்மாக்குள்ள நடந்துச்சான் கோர. எப்படி புதுப்பட்டி கம்மாக்குள்ள நடந்துச்சான் கோர. சாரி இவங்க இதுக்குள்ள வச்சா இத்தா தண்டி சார. சின்ன அடிச்சுக்கிற காலத்துக்கு மாங்கலத்து சின்னியா மயக்கப்பட கடந்தானா. ராத்திரியே பிடிச்ச தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு பார்த்து கூட தற்கொலை ஓடி செத்து போச்சேன். போலும்பா கழுத கட்ட கேட்டுக்கு சென்ன கழுதையும் ஒப்பாடி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சா. ஊரே வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போச்சான். எப்படி மாப்ள? ஊரே வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போச்சான். எப்படி மாப்ள? இந்த சக்கரத்தை விட்டு ஓக்காத ஓல நாயி கட்ட கேட்டுக்கு நாயத்து கிழமை லீவு கட்டுச்சாமா. அல்கேஸ் மாமா என்னையா மாப்ள? பத்தினி இருக்காங்க. பத்தினி யாரு? பத்தினி பரதேசம் போனாலாம். சரி இந்த பத்தினி பரதேசம் போனாலாம். போகும்போது 10 பையன் படுத்துக்கிட்டே வா. நாட்டரசன் போட்டு ஐயாவுக்கு 9 பக்கம் போட்டு நாங்கலாம் பம்மாத்துக்காரி பணியார வைக்க கம்மாக்குள்ள போயிருக்காங்க. எப்படி மாப்ள? பம்மாத்துக்காரி பணியார வைக்க கம்மாக்குள்ள போயிருக்காங்க. சரி அட்டு கம்மாக்குள்ள வாக்காந்துக்கிட்டு ஐயோ பணியார வைக்கலையே நான் கேக்குறேன். கம்மாக்குள்ள படுத்துக்கிட்டா மோத்தா புருஷன் அடி வாங்குவேன். மோத்தா புருஷன் வாங்குறேன் ஒப்பே வாங்குறேன் உனக்கு தேவையா? அப்படி சொல்லாத. 100 நாள் வேலைங்கிறது எங்க நடக்குது? பணியார வைக்க முடியும். அவ்வளவு பெரிய 100 நாள் வேலையா கம்மாக்குள்ள நடக்கும் போது நீ காலையில கம்மாங்கர ஓடுறிய. எதுக்கு ஓடுற? கம்மாக்கரை நடக்குதா 100 எதுக்கு ஓடுற? உள்ள சீமக்கரை போறது பேரு முஸ்லிம் வேணு குத்துறமோ எதை குத்துறமோ வேலைன்னு ஒண்ணு போயிட்டோம்னா பொம்பளைய பாக்குறோம்ல. ஆம்பளை பெஸ்ட், பொம்பளை தான் உயர்ந்தவர்கள். சரி பெண்மளை உயர்ந்தா சொல்றேன். உன் பெண் இருக்க நானே. ஆமா உன் பெண் இருக்க நானே.
கண்டிப்பா. உன் பெண் வர்க்கத்துல நீயே கேளு. என்னங்க? எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து நாடகம் பாக்குறீங்க? இதுல எத்தனை பேரு உங்க மாமியாரோட உட்கார்ந்து நாடகம் பாக்குற கை தூக்குங்க. யாரு தூக்குறா? நீ படுத்துட்டு ஓட்டா வைக்கிற? இல்ல இல்ல, தைரியமா தூக்கிட்டு ஒரு ஆட்டா பக்கத்துல ஆள் இல்லையா, நம்மள அதிகப்பட்டு விடுவாங்க. ஆளே இல்லாம அங்க பப்புளுக்காக டக்கா கையை தூக்குறியா, அப்புறம் ஊரே காலையில வந்து காலி இருக்கு பாத்தியா? இதுவே ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. என்ன பண்ணுவீங்க? ரோசத்துக்கு பாடுபடுவோம். எங்க இத்தனை ஆம்பளை உட்காந்துருக்கீங்கல்ல, யாரு யாரு பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து நாடகம் பாக்குறீங்கன்னு கை தூக்குங்க பாப்போம். ஐயோ நாதியத்து கிடக்கு. ஒரு ஆள் இல்லையா? அனாதா தெரியும். அதுக்கு கழிச்சு வருஷம் ஒழுக்க மாறதுக்கு அதோட பேச்சு பாட்டுக்க. ஒரு பெண் மகள் இவ்வளவு தூரத்துக்கு பேசுறேன் உட்காந்துக்கல. அவர் மூத்த காய் குடி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஆம்பளை முண்டப்பல கண்ணை வச்சு நல்லா பாடுறான். அப்புறம் என்ன அவரு முக்கால் ஓட்டுறதுனால பொம்பளை நினைச்சியா? என்ன சொல்ல எடுக்கிறேன்? என்ன சொல்றீங்க? ஒரு ஆம்பளை ஏன் குடிக்கிறா தெரியுமா? ஏன் குடிக்கிறேன்? ஏன் குடிக்கிறா? ஏன்? வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டின்ற முகலையெல்லாம் பார்க்க ஒப்பாமத்தான் குடிக்கிறா. அந்த பொண்டாட்டின்ற ஒருத்தி இருந்தாதான் நீ குடிச்சிட்டு கிடந்தாலும் பாதுகாப்பா தூக்கிட்டு வந்து வீட்டுல படுக்க போடுறதுக்கு அந்த பொண்டாட்டி தேவைப்படுது. பொண்டாட்டிகளை வாங்காம தான் குடிக்கிறது. அப்புறம் என்னத்துக்கு கட்டிக்கிட்டு வர்ற? கட்டிக்கிட்டு வரப்ப கட்டும் போதுனா நல்லா தெரிஞ்சு சாந்தா. கட்டிட்டு வரும்போது பூந்தா வீட்டுல போய் பிடிச்சு கொடுங்க, வாஷிங் மிஷின் கொடுங்க, டேபிள் கட்டில் கொடுங்க, டேபிள் வேணு கொடுங்க, மேல சுத்துற வேணு கொடுங்க, கீழே லைட் கொடுங்கன்னு கேட்க தெரியுதுல. வண்டியே ஓட்ட தெரியாத முண்டைக்கு குண்டி தூக்கல ஒரு பைக் விற்கல. அந்த பைக்கை வாங்கி கொடுக்குறமே ஏன்? எதுக்கு? என்ன பெத்த மகளை பொண்ணை கொடுக்குறமே அப்படின்னு அந்த கௌரவத்துல நாங்க கொடுக்குறமே. நீ வரும்போது என்ன கொண்டு வர? என்ன கொண்டு வர? அலைய மணியின் ஓசையை அந்த மாதிரி உன்னை கொண்டு வந்து பிள்ளைய கொடுத்துட்டு உன் ஜோலியை நீ பாக்குற. அதுக்கு எதுக்கு நான் கல்யாணம் பண்ணணும்? மேடம் தவறா பேசாதீங்க. ஒரு பெண்மகள் நீங்க முதல் சரியா இருக்கணும். முதராத்திரி நீ எவன் கண்டுபிடிச்சானு தெரியல. இந்த பொம்பளை ஆளுகள் அதுலதே புருஷன மண்டையப்பெல்லாம் கழுவுங்க. எப்படி? மாமா என்னடா அந்த நேரம் இந்த முண்டை என்ன சொன்னாலும் கேட்பாங்க. எல்லாத்தையும் அம்மாவை ஒரே வார்த்தை விரட்டிடுமா. ஒரு விஷயம் முறிஞ்சுக்க காரியம் ஆகணும்னா கழுதையும் காலை பிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படித்தான் உனக்கு காரியம் ஆகணும்னா பொம்பளைக்கு ஆமா போட்டீங்கன்னா இந்த காரியம் உனக்கு ஆகும். அது வெட்டியாக இருக்கு. இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா அப்படி நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன். செத்து நக்குன நான் கேட்கிறேன். இந்த அத்தான்னு ஒரு பொம்பளை சொல்றாளே, இது என்ன பாசமா? இல்ல, அந்த அத்தானுக்கு முதல்ல என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அத்தா 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 நீ சம்பாதிக்கிற காசை ஃபுல்லா நான் புடுங்கத்தான். இந்த காசை எங்க ஆத்தா வீட்டுக்கு கடத்தான். உன்னைய தனி கொடுத்துற கூட்டிக்கிட்டு ஓடத்தான். கடைசியில புருஷ அடிச்ச உடனே ஸ்டேஷன்ல போய் நின்றுக்கிட்டு, மேடம் என் புருஷன் தோட்டத்தை என் சங்கிலியத்தை எங்க நோனி அத்தான்றதுக்கு அர்த்தம் கொடுத்துட்டியா? சில பேர் மச்சியான்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? என்னைக்குமே பெண்களுக்கு ஒரு தனித்துவம் ஆம்பளை கொடுப்போம். நீ சொன்னீங்க நாங்க வண்டி வாங்கிட்டு வரோம் உனக்கு குண்டியே இல்ல. அது உண்டு. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். என்னங்க? ஒரு பெண்ணுக்கு உங்க அப்பா அம்மா தான் மக கஷ்டப்படாம இருக்கணும் புகுந்த வீட்டுல இருந்து இத்தனை சிறுவரிசையும் பார்த்து பார்த்து கொடுத்து விடுறா. ஏன் நம்ம மக கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க மக மட்டும் கஷ்டப்படக்கூடாதுன்னு இம்புட்டு சிறுவரிசை கொடுத்து விடுறீங்கல்ல, உங்க மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மருமைய டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு என் மோத்தாங்கிட்ட ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தா குறைஞ்ச போவாங்க. ஏடிஎம் மிஷின் கார்டு வேணா தர்றோம், அதுல பணம் இருக்காது. பரவாயில்லையா? ஆளே மண்டை பாரு. ஒரு ஆம்பளை எவ்வளவு பாதிக்கப்படும் தெரியுமா? என்ன பாதிக்கப்பட்டு நீ போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. பெண்கள்னா ரொம்ப வலி இருக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உள்ள பெண்கள்லாம் புருஷன் மட்டும் வேணுமா? ஆமா, புருஷன் கூட அண்ணன் தம்பி இருக்க கூடாதான். அக்கா தங்கச்சி நாத்தனா குடும்பம் வந்துருமா? பிடிக்க தின்றதுக்கு வழி வாக்குற நீ. இப்ப ஒத்த பையனா இருந்தா போதும், நான் கட்டிக்கிறேன்னு சொல்லு. நாத்தனா என் மக வாழாது. இப்படி சொல்ற பொம்பளை நாங்க அப்படி ஆம்பளை. பொண்டாட்டிக்கு எத்தனை தங்கச்சி இருந்தாலும் கூட்டிவா. நீ காப்பாற்ற தன்மை இருக்குமா? எனக்கு தெரியுது. பொண்ணு வீட்டுல தங்கச்சி இருந்தாதான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா பொண்டாட்டி சேர்த்து வச்சுன்னா சந்த தங்கச்சியை சேர்த்து வச்சுக்கிறார். அப்படிலாம் எல்லாத்தையும் அப்படி கிடையாது. செத்து போவ நீ. ஒரு விஷயம் தெரியுமா பகதாரணி? என்னைக்குமே பெண்களுக்கு ஆண்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா சில பேர்
இந்த புருஷனை அடிக்கிறது இதெல்லாம் தவறான அடிக்கிறது சும்மா அடிக்கிறமா ஆம்பளை எவ்வளவு தன்மானம் இருக்குமா இன்னைக்கு நான் கேக்குறேங்க ஒரு ஆம்பளை எவ்வளவு இடத்துல பெண்கள் விட்டு கொடுத்து பேசுறோம் இன்னைக்கு ஒரு வீட்டுல பிள்ளை பிறக்கட்டும் பொம்பளை பிள்ளை பிறக்கட்டும் என்ன சொல்லுவாங்க புத்திராசு சொல்லுங்க உனக்கு மகாலட்சுமி பிறந்திருக்குப்பா பொம்பளை புள்ளிய மகாலட்சுமி பிறந்திருக்குன்னு சாமி பேர சொல்லுவேன் அதே ஒரு ஆளுக்கு ஆம்பளை போய் பிறக்கட்டும் முத்துராசு உனக்கு கொல்லி வைக்க பிறந்துட்டேன் எடுத்தோடனே கொல்லி வைக்க தெரிஞ்சு அவன் வளங்க நான் கேட்கிறேன் அப்ப பெண்களுக்கு நாங்க மதிப்பு கொடுக்குறோம் 3 மணிக்கு கொக்கரக்கோ அப்படி எது கூவுறோம் சேவை கூவுது சேவதன் கூவும் அந்த பொம்பளைய புருஷன் உசு புருலாம் பாத்திருக்கீங்களா எந்திரி கோடி கூப்பிட்டுச்சு எந்திரி 3 மணிக்கு மூத்திரக்கே கத்துறது ஆம்பளை சேவை உசுப்புலப்ப கோடி மசூர் வந்துருவாங்க இத வந்து நீங்க இப்படி எடுக்கிறீங்க நம்மளுக்காக பெண்களுக்காக விட்டு கொடுக்கிற ஒரு மனமா எடுத்துக்கிற வேண்டியதானே விட்டு கொடுத்தாதான் சரி நான் அதை கூட விட்டு கொடுங்க ஆண்கள் கேட்கிற ஒரே விஷயம் தெரியுமா நீங்க உங்க மனசுல கூட எங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் ஓஹோ அட்லீஸ்ட் கோத்தாங்கப்பை கொண்டு வர பீரவுலையாவது இடம் கொடுக்கணும் தான் கேட்கிறேன் 7 அடுக்கு மாசத்துலயே பொண்டாட்டி புடவை மாசத்துல மட்டும்தான் இருக்கு ஆம்பளை சட்டப்புள்ள ஆங்கர்ல அனாக தொங்க பாத்திருக்கீங்களா எத்தனை ஆம்பளை சட்ட பீரவுல இருக்கு பாப்பா அதுல ஒவ்வொரு லைனா அடிக்கிறதுங்க பூனஞ்சில ஒரு அடுக்கு உள்பாவட ஒரு அடுக்கு சாக்கெட் ஒரு அடுக்கு பட்டுச்சேலை ஒரு அடுக்கு சேலை ஒரு அடுக்கு ஆம்பளை உள்ள முண்ட தெருவுல தெரியுங்க என் முன்னாடியில பிரிச்சுக்குள்ள 5 உடவே வச்சிருக்கேன் எதுக்கு வெக்க நேரம் குழு குழுன்னு கட்டணுமா கண்டுக்குள்ள மாத்தா புதுசா போட்டுக்க அப்ப ஒரு ஆண் எவ்வளவு வருத்தப்படுறா பெண்களுக்கு ஏன் பெண்கள் பேர் வச்சு தெரியுமா எப்ப புருஷன் கூட கடத்தருக்கு போனாலும் எந்த கடையை பார்த்தாலும் நாங்களாவது கடத்தருவுலதான் போகும்போது பாருங்க நீ கடத்தருவுல போகும்போது எல்லா பிள்ளைகளையும் பாக்குறீங்க நம்ம பொண்டாட்டியோட அழகா நடந்துருவான்னு பாக்குறோம் அப்ப நீ ஆணு பாக்குறே அதுக்கு ஆண்களுக்கு அதான் அர்த்தமா வீட்டுல கேமரா வச்சு தெரியுமா எங்க வீட்டுல சோறாக்கிறப்ப வேற ஒரு வேலைக்கார பொம்பளை வரும் ட்ரெயின் குளிக்கிற பாத்துட்டே இருப்பேன் ஏன் தெரியுமா ஏன் பாப்பேன் தப்பா நினைக்கூடாது என் பொண்டாட்டி சோப்பா அவன் எடுத்து போடுறான்னு பாப்பேன் ஒரு சோப்பாடா உனக்கு பிரச்சனை சோப்பு தான் பெரிய விஷயம் என்ன சோப்புங்கிற ஒரு நீங்க எல்லாம் குளிப்பீங்கல்ல தலைக்கு என்ன போட்டு குளிப்பீங்க ஷாம்பு இல்லைன்னா சோப்பு நான் கேட்கிறேன் ஆம்பளையும் சோப்பு போடுறோம் பொம்பளையும் சோப்பு போடுறாங்க ஆண்களும் ஷாம்பு போடுறோம் ஆனா நான் கேட்கிறேன் இந்த டிவில விளம்பரத்தெல்லாம் பாத்திருக்கீங்களா எல்லா சோப்பு விளம்பரத்துலயுமே பொம்பளை குளிக்கிற மாதிரியே தான் காட்டுவாங்க பாத்துருக்கீங்களா ஆம்பளை நம்ம சோப்பை போடுறோம் ஆம்பளைக்கு 2 விளம்பரம் குளிப்பேன் ஒண்ணு சக்தி விளம்பரம் இல்லன்னா இந்த இச்சுக்கு ஆடு அரிப்பு வருது அந்த முடி அரிப்பு இன்னொரு விளம்பரம் இருக்குடா ஹமாம் சோப்பு இன்னொரு விளம்பரம் இருக்கு 12 மணிக்கு மேல வரும் ஆமா ஹமாம் சோப்பு விளம்பரத்தை நீங்க பாத்திருக்கீங்களா அவன் ஆத்தா ஸ்கூட்டில உட்கார்ந்துக்கிறான் ஆத்தா ஸ்கூட்டில இந்த ஹமாம் சோப்பு விளம்பரத்தை ஆமா ஆமா அடியோட மகள அச்சமில்லை ஓட்டு ஓட்டு நிக்காம ஓடு அந்த முண்டை எவனைய கூட்டி ஓடி போயிட்டான் ஓடத்தான் சொல்லுவேன் ஆத்தாலே ஓடு விளம்பரங்க நீ அதை இதே பேசுற ஆண்கள் ஒரு பெத்தாவை வந்து ஓடுன்றான்னா அந்த பிள்ளைய தைரியமா வளர்க்கறதுக்காக தான் இருக்குமோ தவிர இன்னொருத்தனோட ஓடுறது கிடையாது வீதியில ஓட ஆமா நான் கேட்கிறேன் இப்ப நீ பெண்ணு தானே ஆணு தானே நான் கேட்கிறேன் குட்டிக்கான மசுரா இருந்தாலும் என் சொந்த மசுரு என்னப்பா ஆனா ஒட்டு மசுரை வச்சு ஊரே மாத்திர லூசு முண்ட நான் கேட்கிறேன் உனக்கு மண்டையில தான் ஒட்டு மசுரா உனக்கு ஒட்டுதாமா ஒழுக்க மசுரா ஒட்டு இப்ப வேலை பார்க்கணும்ல நல்லா தான் பேசுறிய ஆனா உங்களுக்கு கூட விஷயத்துல எதிர்பார்க்கணும்ல எப்படி பதிவு என்ன சொல்றேன் இப்போ பேசுறீங்க ஆமா அப்ப செஞ்சா செய்வேன் எப்படி என்ன செய்வியா எப்படி வேணாலும் எனக்கு புரியல ஆடுறதும் செய்வியா நீங்க பண்றத நான் அப்படியே பண்ணுவேன் அப்படியே கேட்டுக்கப்பா தலைமுறுத்தி கேட்டுக்க ஆனா நான் பண்றது நீ வீடியோ செய்வோமா நான் என்ன தெரியுமா நீ உண்மைக்குமே எனக்கு பொண்டாட்டியா வந்துட்டா நீ சொல்றதெல்லாம் கேட்பேன் எதுக்கு எப்படி தெரியுமா 6 மணிக்கு விளக்கு வச்சா வீட்டுக்கு வந்துரு நீ வந்து ஆண் வர்க்கத்தை எடுத்துக்க சரி நான்
நான் வந்து என் வர்க்கத்தை எடுத்துக்கிறேன். இந்த பாத்தியா யாருக்கு வருதுன்னு பாப்போம். பாப்பா பாப்போம். அதுக்கு நான் சும்மா விட மாட்டேன். ஆனா உன்ன என்ன உன் வர்க்கத்துல இருந்து ₹1 நீ அன்பளிப்பு வாங்கிட்டேன்னா இந்த இடத்துல நான் செத்துறேன். சூப்பர்ரா அதே மாதிரி என் வர்க்கத்துல இருந்து நான் ₹1 அன்பளிப்பு வாங்கிட்டேன்னா நீ ஊருக்குள்ள முண்டமா போ. ஏய் மழை மயிர்னு கூட வேறாதா. நீ இந்த இடத்துல நிக்க கூடாது. சரிதானே? சரி பாத்துக்குவோம். அப்ப டீல் டீல். ஓகே ஓகே அப்ப செய்யலாம்ல. செய்யறத முறையா செய்வோம். ஆமா. என்ன வட்டுக்குச்சுங்கிற 5 ரூபா செய்வோமா? கத்திரிக்கோள் காசு தந்து உத்தரவு போட்டிருக்கு. கட்டு ஜாக்கெட் மேலே 8 கட்டி பாடு. எதிர்பார்த்து பாட சொல்லி எவளேனும் ஆசைப்பட்ட துட்டு போட்டு கேளுங்கிறே. நானும் மெட்ட போட்டு பாடுகிறேன். சிரிக்கி ஒருத்தி சிங்கார கொளுத்தி தலைக்கு குடித்தி தள்ளாடும் தடுத்தி வயசு பையனே வந்தானா கொளுத்தி கண்ணாடி அழகெடுத்து ராசாவி பின்னால வரவழைத்து. என்னையா இளவட்ட கல்லு எதுக்கு வந்துட்டு இருக்கு? ஏய் என் பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்க பாத்தியா? வளர்க்கலங்க, வளர்க்கப்பட்டிருக்குது. மண்டை மேல கொண்ட ஒட்டு ரவுண்டு கொண்ட அதுல ஒட்டு. மண்டை மேல கொண்ட ஒட்டு ரவுண்டு கொண்ட அதுல ஒட்டு. ஒட்டி வாடி பார்த்தா சும்மா இல்ல செஞ்சு நச்சுன்னு செய்யணும். செய்வோமா? நீங்க சொன்னா நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சும்மா இல்லைங்க, கண்டிப்பா. ₹1 பாட்டு உனக்கு தெரியுமா? அதை மெட்டி பார்த்தா தெரியுமா? தீத்த பிடிச்சு கொடுக்குற போமா. பிடிக்கவில்லை. உப்பு கறிக்க வேணுமா உனக்கு? ஒழுக்கமா உட்காந்து தண்ணியே போடுவோம். தனியா தண்ணியில சிங்கு தந்தானே தானே தண்ணினா தண்ணி தண்ணினா தண்ணி தந்தானே துணி மாத்த போகுது. அதுக்கு ஏரியாது துணி மாத்த போகுதுங்க. உனக்கு தெரிஞ்சிருச்சுல. ஆனா உனக்கு இந்த வயசுல எச்சி பிடிச்ச அகது ஒழுக்கமே பாத்துக்க. உனக்கு ஆசை வருதா? இந்த பனிக்குமா உனக்கு கிளம்புதுங்க. இந்த பனிக்கு எனக்கே செத்து போன மாதிரி எனக்கு உனக்கு அப்பா அதுக்காக தான். ஆனா நடக்க தானே இருக்கேன். விடுவாரு போல. பாப்பா துணி மாத்த போயிருக்கு. துணி மாத்த போயிருக்கு. நான் இருக்கேன். நீங்க உட்கார்ந்து அதனால நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஆமா கோட்டகிரி ராசப்பா இவ கூத்து ரொம்ப டக்கரப்பா. இந்த மதுரை பவதாரணி உடலே சத்தியமா நான் தொடல.
முன்னாடி அப்படிலாம் சொல்லல. அவன் என்ன தொடவே விடல. கடலை என்ன கடலை இவ கைசடாட்டு கடலை. கடலை என்ன கடலை என் அக்காவாக கடலை. சொந்த ஒரு தூத்து குடியா இவ சொல்லுகிற தூத்தாத்து குடியா. சாத்து குடி தூக்கி கட்டுமே இவ பூத்த பத்தானே கட்டுமே. அடி பாட்டி என் வசப்படி மண்டைப்பட்ட எங்க ஒருவேளை பாம்பன் பலமா இருக்குமோ? ஏய் யாரா இப்பதான் தெரியுது உன் முடி ஏன் பொசுக்குச்சுன்னு. பாதி விழுக சொன்னேன். பப்புனுக்கார ஆடும்போது யாரும் கை கட்டக்கூடாது. ஏய் நீ யாரா நீ? ஆடுறாவா? பாதாமி அவரை சொல்லு. மயிரை பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்க வேற என்னமா சொல்ற? பவதாரணி நான் ஆடும்போது மட்டும் கை தட்டணும். தட்டுங்க கேட்பா. தட்டுங்க தட்டுங்கண்ணே. தட்டுனே கை கட்டினா தான் ஆடும். நல்லா வருவீங்க நீங்க. அது என் பெண்கள் போது எனக்கு பிடிக்கப்பா. கட்ட பண்ணி அந்த புள்ள தட்டு தட்டுங்குது. அந்த தட்டை வச்சுக்கிட்டு என்ன கெஞ்சி கெஞ்சுது. காலைல நான் தான் கட்ட வண்டி கட்ட வண்டி. என்ன காலம் முகட்டுக்கு தூக்குறாளுங்க. இருக்குது தூக்குது. கட்டுனதே கொடுத்து வச்சவன். உட்காந்து பேசிக்கிறேன். ஆம்பளெல்லாம் அமிக்கிட்டு உட்காந்துருக்க. கண்ணாடி தெரிச்சு போக முடியாது. எச்சி புத்தி வருதா உனக்கு? அந்த குளிருக்கு அமிக்கிட்டு பல்லாங்குழி ஆடவாடு பல்லாங்குழி ஆடவாடு பொன்னாக்கு தொடங்கின பொனவழி போய் பல்லாங்குழி ஆடவாடு. எங்க அக்கா கிளம்பி கூட்டுருவோமா? சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரியே ஏமா சும்மா கையும் தட்ட மாட்டோம். பனியா எந்திரியும் முதல்ல தாங்க முடியல. கிளம்புவோமா? கிளம்புங்க. சாமான் எடுத்து
அவனுக்கு டென்ஷன் ஆயிடும். ஐய குடுமா எங்க அவன் ஆடின மாதிரி நீ ஆடிப்படியே உட்காந்து பாப்பா. நல்லா தானே இருந்தீங்க. இது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை ஆட முடியும்? ஏமா போட்டின்னு வந்துருச்சு. எனக்கு மட்டும் கை தட்டிக்கல, நீ ஆடு தட்டலன்னா என்ன தட்டுக்கட்டா ஆடவே இல்லை, அப்புறம் எப்படி தட்டலாம்? சொல்றேன், போட்டிக்கு நீ ஆடு. இந்த சக்காலத்துக்கு ஏத்திக்கிட்டு எந்தெந்த பொம்பளை கை தட்டுகளை வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கமத்துல எங்கேயும் பூசிக்கிட்ட தட்டுனா அதுக்கு தாங்க நாங்க பாடு விடுறோம் காசா. சங்கராசு ஆமாமா தட்டுனா உனக்கு ரோஸா இருக்காமா? கண்டிப்பா இருக்கு. அது இல்லாம வர முடியுமா இங்க? சங்கராசு என்னங்க உனக்கு ரோஸா இருக்கா? சரி, இருக்கு இருக்கு இருக்கு. எவ்வளவு பேர் கை தட்டாத இருக்கா? அதெல்லாம் அன்பு இருந்தா போதும். வேற வைப்போமா? இதோ நான் விட மாட்டேன். செஞ்சே திரு. தெருவாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, உன்னை தகுதி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே, பத்தினி பெண்ணே. தெருவாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, உன்னை தகுதி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே. ஊருவாக்க மனமுடிப்போ பொறுத்திரு கண்ணா, அப்போ ஊர்வலத்தில் நாம் வருவோம் ஒன்னில ஒன்னா, ஒன்னில ஒன்னா. தெருவாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே, சித்திர பெண்ணே. தகராசே அவங்க கை தட்டாலும் நம்மளுக்குள்ளே தட்டிக்கிறோம், அதுவே போதும். குத்தடி குத்தடி செய்யலக்கா. எங்க நான் எத்தனை அடி என் மசூல் வந்துச்சா? அம்மா மசூல் மசூல் ஃபைனல் விட்டு ஒரு நிலவு மலரும் நடனம் புரியும் கலைஞர்கள் கவிதை முழுவதும் மந்திரம். ஒரு நிலவு மலரும் நடனம் புரியும் கலைஞர்கள் கவிதை முழுவதும் மந்திரம்.
வலிக்காம இருக்க பத்தியா எப்படின்னு இப்பயே வலிக்கிறதா இளமை இதோ இதோ ஆம்பளை காசு கொடுக்க கைதட்டே கிடைக்கல உங்களுக்கு பக்கம் கேட்கிறாங்க. ஆம்பளை இருந்தா 5 வருஷம் கொடுங்க, பொம்பளை இருந்தா செருப்பு கடிக்க. காசை வாங்க நாங்க என்ன சித்திரவதை பேசாம நாரத்துல ஓட்டு ராசப்பாட்டு ஓட்டுலாம் எல்லாம் இழுச்சு தூங்கிட்டு 4 மணிக்கு மேல பையன் என்னது? வாவ் அப்படி இல்லைங்க, சந்தோஷப்படுத்துறோங்க. அந்த சந்தோஷத்தாங்க ஏங்குறோம். ஆனா ஒரு விஷயம், சந்தோஷப்படுற எங்களையும் நீங்க சந்தோஷப்படுத்துற பார்த்தீங்களா, அங்க நிக்கிறீங்க, இங்கேதான் நிக்கிறோம். நீங்க மனசுக்குள்ள எப்படி நிப்பீங்க என்னங்க? அதனால செஞ்சவங்க செய்ய நம்ம எல்லாத்தையும் முறையா செய்யணும்ல. ஆமா, காலம் மருந்து வேலை செய்யாதவன் கோழில இருந்த குரங்குக்கு ஒப்பாவான அந்த நேரத்துக்கு ஒப்பிடாத இருந்து குரங்கு போல மாறிடுவானா? ஆமா, இருக்க கூடாது. வாழ்க்கையில எல்லா சோகத்தையும் மனசுக்கு ஏத்துக்கிறேன். அல்கீஸ் மாமா, நான் ஆடுறதுக்குலாம் ஈக்குவலா ஆடுது. ஆமா, இந்த பெண்ணு என்ன வந்து நான் முடியாத காலத்துல கூட இப்படி ஊர்ல போய் கூட சம்பாதிச்சு போட்டு வாடி ஆட்டமாடி ஆட்டமாடி அட்டமோடி பழகுபாடி பழகுபாடி ஆட்டமாடி கண்ணி பவராரி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கமே, இப்படி எல்லாம் ஆடுதே. ஆனா இந்த தண்டி எப்படி பத்தீங்க? நடக்கும் போது சின்னதா தாண்டா இருக்கு. அப்ப சின்னமா தான் இருந்துச்சு, இப்ப பெருசாயிருச்சு. எங்கள் இருவரையும் பாராட்டி எங்களுக்காக கைதட்டி உற்சாகப்படுத்திய தாய்மார்கள் ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. செய்யவா செய்வேன். உங்களுக்காண்டி எனக்கு காதல் எப்படி பதில் கண்ணி பவதா கையில உன் வலது கையில் நெஞ்சை தொட்டுப்பா. அது பவதாரணி பவதாரணி சொல்லு, நெஞ்சே உன் பேரை சொல்லுது. வழக்காட்டுல எங்க பிடிக்க முடியாது. என்னுடைய காதல சொல்லவா? இது உங்களுக்காண்டி என்னுடைய காதல் எப்படி பாத்தீங்கன்னா, அத இருக்கிற சரி மனசுல அடி ஒண்ணு நினைச்சதுனாலே இன்று வரையில் வேற பெண்ணை நினைக்கல நானே.
இருந்தாலும் தாங்களை பார்த்தவுடன் எனக்கு வந்து விட்டது பையா. கொஞ்சம் ஊட ஊட நான் கரை பண்ணிக்கலாமா? அந்த தெரியுமா பின்னாடி இருட்டா இருக்கு, என்னை துணையை கூட்டு போ. அவர் போகாத, அவர் செல்லு லைட் வச்சிருக்க, நான் பேட்டி கட்டி வச்சிருக்கேன். உன் கட்டையை நீயே வச்சுக்க. துபாய் லைட் வேணுமா? இந்த சிவரஞ்சனி என்ன உன்னை தானே பஞ்சம் என்ற பிறந்தேன் மாறே உயிர் பூவெடுத்து